வெரி குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மட்டன் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் மட்டன் கிரேவி ரெடி பண்ணி காட்ட போகிறேன். அந்த ரெசிபியை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக கமெண்ட்லேயும் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ இந்த ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு ஒரு 2, 3, 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் நான் ஆனியனும் டொமேட்டோவும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா ஆட் பண்ணும்போது ஸோ இது சேம் ப்ராசஸ் தான். ஸோ பட்டை, பிரிஞ்சி, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி ப்ரௌனிஷாக வரணும். ஸோ அது வர வரைக்குமே நீங்கள் நல்லா ஸ்டிர் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வந்து ஸ்டிர் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப ஃப்ளேவர். நான் திரும்ப அந்த வீடியோவில் சொல்கிறது என்னென்னா, நம்ம ஒரு ரெசிபி செய்கிறோன்னா அதில் வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சோன்னா அந்த ரெசிபிக்கு தேவையான அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து கிடச்சிரும். ஸோ வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து நம்ம அவங்களுக்கு கடமைக்குன்னு செஞ்சு கொடுக்காம நம்மளும் இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சோன்னா அதில் வந்து நம்மளுக்கு ஒரு அவங்களுமே விருப்பமாக சாப்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிட்டுருக்கு. ஸோ நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி. நான் இந்த பிரிஞ்சி இலை, இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே ஆட் பண்ணுவேன். ஸோ மட்டனுக்கு பேசிக் இதுவே அதுதான். ஸோ அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல ஸ்பைசஸான ஒரு ஃப்ளேவர், ஒரு ஸ்மெல், அரோமா ஸ்மெல் கொடுக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மட்டனும் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மட்டனுக்கு தேவையான மேரினேஷன் பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு இதை வந்து மிக்சரில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு மட்டனோடு நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து உள்ள ஸ்பைசஸ்லாம் இறங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாளிக்கும் போது எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி டேஸ்டி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பிஃபோர் ஆஃப் அன் ஹவர் கூட தேவையில்லை, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் என்ன பிஃபோராக 15 மினிட்ஸ் என்ன பண்ணியிருக்கலாம், நீங்கள் மட்டனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மட்டனை வந்து ஸ்டீம் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்டீம் போட்டால் தான் மட்டன் நல்லா வேகும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஒரு 3 விசில்ஸோ 4 விசில்ஸோ கொடுத்து நீங்கள் மட்டனை வந்து ஸ்டீம் போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் டைரெக்டாக போட்டுற போகிறேன். ஸோ மட்டனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு மிக்சரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மட்டனை மேரினேட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வெந்துட்டுருக்கு. ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வெந்த உடனே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ மட்டன் நல்லா வேகட்டும். ஸோ இந்த வெந்துட்டுருக்க ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் மட்டன் மேரினேட் வச்சுருக்க மட்டனை எடுத்து நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். ஸோ மட்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து ஒரு 4 விசில்ஸ் கொடுத்துருங்க. அது வெந்துட்ட பிறகு நீங்கள் இதில் போட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இது வெங்காயம் தக்காளி நல்லா ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆகிட்டு வருது. அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த மட்டன் ரெசிபி தான் செஞ்சு காட்டலான் இருக்கேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஃபேமிலி இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் தான் ஒரு ரெசிபி செய்வாங்க. ஸோ அந்த ரெசிப்பியும் உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் செஞ்சு காட்டலான் இருக்கேன். ஸோ பிஃபோர் தட் இதை நம்ம நல்லா ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா டேர்ன் ஆகிட்டுருக்கு ப்ரௌனிஷாக. ஸோ அது வரைக்குமே நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நல்லா ஸ்டிர் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஏலக்காவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய். இந்த காடமம் வந்து நல்லா இது ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ மட்டன் நல்லா வெந்துட்டுருக்கு. மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஆனியன் டொமேட்டோ வித் டொமேட்டோ ஃப்ளேவர் வந்து நல்லா ஸ்டிர் ஆன உடனே மட்டனுமே நல்லா ஆட் பண்ணிட்டேன். ஸோ மட்டன் வந்து நல்லா வேகணும்.
அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும், நம்மளுக்கு கிரேவின்ற டேஸ்ட் கொடுக்கும். ஸோ மட்டன் கொஞ்சம் நல்லா வேகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 கேஷ்யூ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கேஷ்யூமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும் மட்டன் கிரேவிக்கு. ஸோ நான் கேஷ்யூமே ஆட் பண்ணுறேன். மட்டன் நல்லா வெந்துட்டுருக்கு, நல்லாவே வேகட்டும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டர்மரிக்கும் லிட்டில் பிஞ்ச் டர்மரிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மட்டனை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் எப்போவுமே மட்டன் எடுக்கிறீங்கன்னா மட்டனை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் டர்மரிக் கூட போட்டு ஆட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மட்டன் நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு மேரினேட் பண்ணி 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் தான் நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டன் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 minutes வில் கிவ் த டைம். ஸோ இந்த டைமில் நல்லா வெந்துக்கிட்டு வரட்டும். மட்டன் நல்லா வெந்தால் தான் நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா திக்னஸாகவும் நல்லா சாஃப்டனாகவும் இருக்கும். ஸோ இன்னொரு மெசேஜ் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். நாளைக்கு எங்களோட வெட்டிங் டே. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு எங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுது. ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே எங்களை ப்ளஸ் பண்ணுங்கள். அண்ட் ப்ளஸ் பண்ண போகிற ஸோ இந்த செகண்ட்ஸில் யாரெல்லாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறீங்களோ எங்களை இந்த கப்பில் நல்லா ப்ளஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் whoever going to bless for us. இப்போ நல்லா மட்டன் வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்க இப்போ நான் டர்மரிக் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ மட்டனும் நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம், மிளகாத்தூள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்றப்போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காரம் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா 1 spoon, தென் 2 tablespoon ஆட் பண்ணியிருக்கேன். தென் யூ வாண்ட் டு அகைன்னா more than 3 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது எவ்வளோ உங்கள் காரத்துக்கு ஏற்றப்போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மட்டனோட இந்த ஸ்பைசஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா மட்டன் வெந்து நல்லா இதுவாகும். ஸோ மட்டனை நல்லா வெந்து அந்த ஸ்பைசஸ் வந்து அதில் இறங்கணும். ஸோ அப்போ தான் மட்டன் நல்லா வெந்து நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம எல்லாமே ஆட் பண்ணி ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ மட்டனை நம்ம வேக வச்சு மேரினேட் பண்ணி எடுத்துட்டோம். ப்ளஸ் இந்த வெங்காயம் தக்காளியோட என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படுதோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபைனலாக நம்ம சில்லி பவுடரும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சால்ட் தேவைப்படுதோ 1 tablespoon 1 tablespoon, 2 tablespoon 2 tablespoon. எங்களுக்கு 2 tablespoon தேவைப்படுது. ஸோ அதனால் 2 tablespoon ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ மட்டன் நல்லா வெந்துட்டுருக்கு. நான் நினைக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கன்சிஸ்டன்சியுமே நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு மட்டனு. ஸோ சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டீம் போட்டு எடுக்கிறதுக்காக நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மட்டன் டிப் ஆகிற அளவு எந்த அளவு குவான்டிட்டி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வாட்டர் ஆக்சுவலி கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய தேவைக்காக நான் இந்த அளவு நான் ஒரு 4 glasses ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ கிரேவி எந்த அளவு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் எந்த அளவு ஆட் பண்ணணுன்ட்டு. ஸோ அந்தளவு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி தென் நான் கறி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கறி லீவ்ஸும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து டேஸ்ட் கொடுக்கும் கிரேவிக்கு. ஸ்டீம் போட்டு எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டீம் போட்டு எடுத்துடுங்க. ஸோ ஸ்டீம் போட்டு எடுத்துகிட்டு நான் ஃபைனலாக உங்களுக்கு கிரேவி எப்படி வந்திருக்குன்றது டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாம்.
ஹை காய்ஸ், நான் ஸ்டீம் போட்டு எடுத்துட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி நல்லாவே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ சூப்பராக வந்திருக்கு கிரேவி. டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்குது கிரேவி. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். பெப்பர் வித் கரம் மசாலா லைட்டாக. எனக்கு எல்லா இதுலேயுமே எல்லா ஃப்ளேவரையுமே கரம் மசாலா ஆட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அது ஒரு தனி அரோமா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வந்து நல்லா லிட்டில் டைனியாக நீங்கள் பீஸ் கட் பண்ணி வச்சுட்டு ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெசிப்பியை இதே போல் நீங்கள் மட்டன் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.